Hello everyone, welcome back to my channel Cyber with Abhi. ஆல்ரெடி நம்ம நெட்வொர்க்கிங் எசென்ஷியல்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி ஓஎஸ்ஐ மாடல் பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓஎஸ்ஐ அப்படிங்கிறது ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா த்ரூ அவுட் த நெட்வொர்க்கில் நம்மளோட சிஸ்டம்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறத சொல்கிறது தான் வந்து ஓஎஸ்ஐன்னு சொல்கிறோம். இதை எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1984 ஐஎஸ்ஓ டெவலப் பண்ணாங்க. ஓஎஸ்ஐ மாடலில் டோட்டலாக 7 லேயர்ஸ் இருக்குது. இந்த 7 லேயர்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஒவ்வொரு லேயருமே அதோட அட்ஜசன்ட் லேயர் கூட டைரெக்டாக இன்ட்ராக்டிவாக இருக்கும். இந்த செக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கும் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 7 லேயர்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல் பற்றி பார்க்கலாம். நான் இங்கே நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஆர்டரில் தான் வந்து ஓஎஸ்ஐ லேயர் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு ஏதோ ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் லேயர்னு சொல்கிறோம். அங்கேருந்து அந்த டேட்டா வந்து ப்ரெசன்டேஷன் லேயருக்கு போகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆன டேட்டாவை அது என்கிரிப்ட் பண்ணி அதோட மோடை வந்து சேஞ்ச் பண்ணி அதை வந்து அடுத்த செஷன் லேயருக்கு சென்ட் பண்ணும். செஷன் லேயருக்கு போனது வந்து எந்த செஷனுக்குள்ளே நம்ம அந்த டேட்டா போகணும், அவங்களுக்கு போகணும், செஷன் மேனேஜ் பண்ணுறது, அந்த செஷன் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் செஷன் லேயரோட ஒர்க். அடுத்தது இது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்போர்ட் லேயர் கிட்ட போகும். டிரான்ஸ்போர்ட் லேயர் அதோட சீக்வன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதை செக்மெண்ட்டாக மாற்றும். செக்மெண்ட்டாக மாற்றி அந்த நெட்வொர்க் லேயருக்கு சென்ட் பண்ணும். நெட்வொர்க் லேயர் அதோட ஐபி அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அதோட பேக்கெட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை பேக்கெட்டாக மாற்றி எந்த ஐபி அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுமோ அப்படி அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அடுத்த டேட்டா லிங்க் லேயருக்கு சென்ட் பண்ணும். டேட்டா லிங்க் லேயர் அதை எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதை ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அடுத்த லேயரான ஃபிசிக்கல் லேயருக்கு சென்ட் பண்ணும். ஃபிசிக்கல் லேயர் வந்து ரிசீவ் பண்ண டேட்டாவை 0s and 1s அதாவது பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை ரிசீவருக்கு சென்ட் பண்ணும். அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ண ரிசீவர் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயரில் ஃபிசிக்கல் டேட்டாவை தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டேட்டா லிங்க் லேயரில் போய் அது ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் ஆகும், அகெயின் பேக்கெட்டாக கன்வெர்ட் ஆகும் நெட்வொர்க் லேயரில். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயரில் போய் அந்த சீக்வன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை டேட்டாவாக செஷன் லேயருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வரும். அந்த என்கிரிப்டட் ஃபார்ம் கேன்சல் ஆகி நம்மளுக்கு அந்த எக்ஸாக்ட் டேட்டா வந்து ரிசீவ் ஆகும் அப்ளிகேஷன் லேயரில். இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த 7 லேயர் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடலில் வந்து நடக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணும் போது அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஃபிசிக்கல் லேயருக்கு போகும். திரும்பி அதை ரிசீவ் பண்ணும் போது திரும்பி அதே ஃபிசிக்கல் லேயர்லேருந்து தான் அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு எக்ஸாக்ட் டேட்டாவாக அப்ளிகேஷன் லேயரில் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்ததான் அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர். இந்த 3 லேயரை சாஃப்ட்வேர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயரை ஹார்ட் ஆஃப் ஓஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து இருக்க 3 லேயர் நெட்வொர்க், டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல் லேயரை வந்து ஹார்ட்வேர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒவ்வொரு லேயர் பற்றியும் தனித்தனியாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயரோட ஒர்க் என்னென்னா 2 டிவைஸ்க்கு இடையில இருக்க கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபிசிக்கல் லேயரில் டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா பிட்ஸ் அப்படி இருக்கும். பிட்ஸ்னால் 0s and 1s தான் வந்து பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபிசிக்கல் லேயர் வந்து பிட்ஸை வந்து ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பிட்ஸோட ஒர்க்கு. இப்போ பிட்ஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா வயர்டு, வயர்லெஸ் 2 வேலையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ வயர்டு அப்படின்னா அந்த பிட்ஸை சிக்னல்ஸாக மாற்றி சென்ட் பண்ணும். இல்லை வயர்லெஸ் அப்படின்னா பிட்ஸை வந்து வேவ்ஸாக மாற்றி வந்து சென்ட் பண்ணும். ஃபிசிக்கல் லேயர் டிவைசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹப்பு, ரிப்பீட்டர், மோடம் இதெல்லாம் சொல்லுவோம். கேபிள் இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் லேயர்ஸில் நம்ம சொல்லுவோம். அடுத்ததான் டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி நோட் டு நோட் டெலிவரி ஆஃப் மெசேஜ். டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு சென்ட் ஆகிற டேட்டா வந்து எரர் ஃப்ரீயாக இருக்கணும். இதுதான் வந்து டேட்டா லிங்கோட ஒர்க். இது டேட்டாவை மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி ஹோஸ்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுது. டேட்டா லிங்க் லேயரில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரேம்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற டிவைசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச், பிரிட்ஜ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ், ஐபி அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதோட
ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸை டிட்டர்மைன் பண்ணி ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து சர்ச் பண்ணி அந்த பாத் வழியாக பேக்கெட்ஸை வந்து ரவுட் பண்ணி விடும். இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் பேக்கெட் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்து ஹெட்டரில் இருக்கும். அது நெட்வொர்க் லேயரில் தான் வந்து நடக்கும். இதில் இருக்க டிவைஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டர், ஸ்விட்ச் இதெல்லாம் வந்து நெட்வொர்க் லேயரில் இருக்கும். அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணுன்னா நெட்வொர்க் லேயர்கிட்டேருந்து வாங்கின டேட்டாவை எண்டு டு எண்ட் கம்ப்ளீட்டாக அந்த மெசேஜை அப்ளிகேஷன் லேயருக்கு சென்ட் பண்ணும். இது லேயர் பை லேயராக தான் சென்ட் பண்ணும். ஆனால் கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரோடது தான். இதில் இருக்க டேட்டாவை நம்ம செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோட மெயின் ஒர்க் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ அதில் ஏதாவது ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அந்த எரர்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கரெக்டான டேட்டாவை வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. ஐபி செக்மெண்டேஷன்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் நடக்கும். அந்த சீக்வன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த சீக்வன்ஸை கரெக்டான ஆர்டரில் வச்சு அதை வந்து செஷன் லேயருக்கு வந்து சென்ட் பண்ணும். அடுத்ததான் செஷன் லேயர் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன், அதாவது அந்த செஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதை டெர்மினேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து செஷன் லேயர் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்பயோஸ், பிபிடிபி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுது. இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா டேட்டா ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கும். அடுத்ததாக ப்ரெசன்டேஷன் லேயர். அந்த டேட்டாவை செஷன் லேயர் வந்து ப்ரெசன்டேஷன் லேயருக்கு சென்ட் பண்ணும். அதோட ஒர்க் என்னென்னா அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அதாவது என்கிரிப்ஷன் ஃபார்மேட்லேயோ இல்லை டீக்ரிப்ஷன் ஃபார்மேட்லேயோ கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு சென்ட் பண்ணும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா SSH, FTP, JPEG இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக அப்ளிகேஷன் லேயரோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த நெட்வொர்க்கில் தேவைப்படுற கண்டென்ட்டை கொடுத்து தேவைப்படுற கண்டென்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து அப்ளிகேஷன் லேயரோட வேலை. இதில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா SMTP, FTP, DNS இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும். இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் ஃபார்மேட் டேட்டா ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது டைரெக்டாக எண்டு யூசர் கூட இன்டர்ஃபியர் ஆகி தேவையான சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் லேயர். வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கான வீடியோவில் OSIனா என்ன, OSI எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, 7 layers ஆஃப் OSI மாடல் பற்றி பார்த்துருக்கோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலோ கமெண்ட் பண்ணிடுங்க. சைபர் செக்யூரிட்டியை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.